ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 16/7/26. நேற்று ஒரு ட்ரேடு ஒன்று பார்த்துருந்தோம், அதோட ரிவ்யூ தான் இது. என்கியூவில் ட்ரேட் நாஸ்டாக்ல. நாங்கள் டேரெக்டாக வீடியோஸ்குள்ளே போயிடலாம். இது இருக்கிற சார்ட் வந்து 4 ஹவர்ஸில் இருக்கிற சார்ட். இது ப்ரைஸ் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ப்ரைஸ் இந்த லோவை ப்ரைஸ் எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ட்ரேட் எங்கே பார்த்தோம் அப்படின்னா, இந்த லோவை ப்ரைஸ் எடுத்தனால இது வந்து லிக்விடிட்டி பிளாக்காக நம்ம ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணோம். ஓகேவா? லிக்விடிட்டி பிளாக் அசியூம் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் அடுத்து எங்கே போகும் அப்படிங்கிற என்னுடைய எய்ம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, இங்கே இருக்க இன்டியூஸ்மெண்ட் ஹையில் ப்ரைஸ் போகும்ன்ட்டு என்னுடைய வியூவாக இருந்துச்சு. இது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஹை. ஓகேவா? ப்ரைஸ் இங்கே தான் போகுங்கிறத நம்ம யோசிச்சு வச்சுருந்தோம். ஓகேவா? இந்த இடத்துல கீழே விவோஸ் நடந்தனால ப்ரைஸ் பாருங்கள், இந்த இடத்துலையும் ஒரு எம்எஸ்எஸ் நடந்துச்சா. ஸோ அப்போ மேலே ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே ட்ராப் ஏரியா. அதாவது இங்கேருந்து ப்ரைஸ் ரியாக்ட் ஆகுறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ட்ராப் மாதிரி செல் பண்ணும். நம்ம அந்த ஹை எடுத்தால் மட்டும்தான் செல் பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு நடுவில் ஷார்ட் டேர்மாக கிடைச்சா நம்ம செல் போகலாம். ஓகேவா? இது வந்து ஃபுல்லாக ட்ராப் ஏரியாவாக இருந்துச்சு. ப்ரைஸ் என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ப்ரைஸ் டேரெக்டாக இந்த லோ எடுத்துகிட்டு இந்த ட்ராப் ஏரியாவில் போய் எக்ஸ்பெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருந்துச்சு. அப்போ நான் 1 ஹவரில் இது 2 நாளாக நாங்கள் இந்த ட்ரேடை நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்த ட்ரேட். அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ப்ரைஸ் இந்த ஹையர் எக்ஸ்பெக்ட் ஆனோடனே ஓகே, அப்போ கீழே வந்து ப்ரைஸ் திரும்ப போகுதுன்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஹையை எடுக்கிறதா நம்ம ட்ரேட் செட் பண்ணிட்டோம். அப்போ ப்ரைஸ் என்னாச்சு அப்படின்னா, இனிஷியலாக இந்த இடத்துல சின்னதாக ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ப்ரைஸ் மேலே போச்சு. திருப்பியும் ப்ரைஸ் கீழே வந்துச்சு. எது வரைக்கும் வந்துச்சுன்னா இந்த இடத்துல பாருங்க, இது வந்து ரேஞ்ச் கன்சாலிடேஷன். ஓகேவா? ப்ரைஸ் வந்து அழகாக அதை எடுத்துச்சு. இதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் ட்ரேட் மேலே போவான்னு வெயிட் பண்ணி ட்ரேட் இந்த இடத்துல போஸ்ட் பண்ணோம். ஓகேவா? இந்த ட்ரேட் வந்து இங்கேருந்து மேலே அந்த ஹை போவான்னு தான் ட்ரேட் செட்டப்ஸு. இதில் நம்ம கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடைக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், திருப்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரைஸ் எங்கேருந்து போவான் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரைஸ் திருப்பி அதே மாதிரியே போச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஹையை இந்த ஹையர் எக்ஸ்பெக்ட் ஆச்சு. இதுவும் ஆல்சோ எக்ஸ்பெக்டட். இந்த ஹையை இது எக்ஸ்பெக்ட் ஆச்சு. ஸோ ப்ரைஸ் திருப்பியும் கீழே வர வாய்ப்பு இருந்துச்சு. கீழே வரப்போ நாங்கள் என்ன பண்ணேன் அப்படின்னா, 2 இடத்த மார்க் பண்ணோம். ஒன்று வந்து இந்த இடத்துல இருக்க வியூவர்ஸ் ப்ரைஸ் கீழே வந்தோடனே ஒன்று இந்த லோவை எடுத்துட்டு மேலே போகலாம். ஃபர்தராக இந்த லோ எக்ஸ்பெக்டடாகி கீழே இருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் கன்சால்டேஷன் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இந்த ரேஞ்ச் கன்சால்டேஷனை எடுத்துட்டு மேலே போகலாங்கிற மைண்ட் செட்டில் தான் நாங்கள் வந்து ட்ரேட் பார்த்துருந்தோம். இல்லைன்னா ஃபர்தராக கீழே போகலாம். இந்த 2 ஐடியா தான் இருந்துச்சு. ஏன் இதுக்கு இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் ரியாக்ட் ஆச்சுன்னா, இந்த கன்சல்டேஷன் லோ எடுக்கவும் இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு லிக்விடிட்டி பிளாக்காக சேல் ஆகிடும். ப்ரைஸ் பாருங்கள், லிக்விடிட்டி பிளாக் எடுத்துட்டு தான் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஓகேவா? நான் இந்த இடத்துல இப்போ தான் கரண்ட் சினாரியோ. ஆனால் நாங்கள் எடுத்த ட்ரேட் வந்து நேற்று எடுத்த ட்ரேட். இது வரைக்கும் தான் ப்ரைஸ் போகுங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி நான் நேற்றுலேருந்து ட்ரேட் செட் பண்ணிக்கணும். இந்த 2 சினாரியோ வெயிட் பண்ணணும். ஒன்று இந்த இடம் எம்எஸ்எஸ் ஆனனால இது வரைக்கும் ப்ரைஸ் ரியாக்ட் ஆகி மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா லிக்விடிட்டி பிளாக் எடுத்துகிட்டு மேலே போகிறாங்கன்னா நம்மளோட வியூவாக இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு 15 மினிட்ஸில் டைம் ஃப்ரேமை மாற்றி பார்த்தோம். 15 மினிட்ஸில் டைம் ஃப்ரேம் மாற்றி பார்க்குறப்போ நமக்கு என்ட்ரி செட்டப் கிடச்சிச்சு. இது எடுத்தது ஃபுல்லாக நான் கவுண்டர் ட்ரேட். ஓகேவா? இந்த ஹையை எடுக்க போகுன்னா பை சைடு தான் பார்க்கணும். ஆனால் நாங்கள் வந்து இது கீழே இறங்கவும் ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகும்னு நினச்சிட்டு டவுன் சைட் ட்ரேட் பார்த்தோம். 15 மினிட்ஸில் பார்க்குறப்ப பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ரேஞ்ச் கன்சல்டேஷன் பண்ணியிருந்தாங்களா ப்ரைஸு. ஸோ ப்ரைஸ் இதை ஃபஸ்ட்டு எடுக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இந்த ட்ரேட் செட் பண்ணோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த லோ இருக்கா, இந்த லோவுக்கு முன்னாடி ப்ரைஸ் என்ன பண்ணிச்சுங்கிறத பாருங்கள். அதுதான் மெயின். ஏன் இந்த லோ எடுக்க போகிறாங்கிறத நாங்கள் முடிவு பண்ணோம் அப்படின்னா, சிம்பிளாக பாருங்கள், இந்த இடத்துல ஒரு எம்எஸ்எஸ் நடந்துச்சு, அதாவது பிஓஎஸ் நடந்துச்சு. ஓகேவா? திருப்பி இந்த இந்த லோவை இந்த ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் ஆச்சு. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக லிக்விடிட்டி பில்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ திருப்பியும் மேலே போய் இந்த ஹை எடுத்தால் ட்ரேட் பார்க்கலாங்கிறது தான் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த நேரம் இங்கே பாருங்கள், இந்த ஹையை இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருக்கானா. ஸோ இந்த இடத்துல செல்லர்ஸ் இன்டியூஸ் ஆயிருப்பாங்க, இந்த இடத்துல செல்லர்ஸ் ட்ராப் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி பார்க்க போனோம். கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போனோம். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கன்சல்டேஷன் எடுத்தாலும் டேரெக்ட் என்ட்ரி போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்தது டைம் ஃப்ரேமில் மாற்றி பாருங்கள், உங்களுக்கு கிளியர் கட்டான வியூ கிடைக்கும். 3 மினிட்ஸ் 1 மினிட்ஸில் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரேஞ்ச் கன்சல்டேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்களா, 5 மினிட்ஸ்லேயே தெளிவாக தெரியும் பாருங்கள் உங்களுக்கு.
இந்த ரேஞ்ச் கன்சால்டேஷன் ப்ரைஸ் எடுத்த உடனே இங்கே பாருங்க இந்த இடம், இந்த இடத்த இங்கே பாருங்க, சிம்பிளாக இந்த இடத்த ப்ரைஸ் எடுத்துச்சா, இந்த ஹை எடுக்கும், இங்கே மேலே இருக்கிறது ஃபுல்லாக நம்மளோட லிக்விடிட்டி பிளாக்காக இருக்குமா, இங்கே பாருங்க இந்த கேண்டில் தான் நம்மளுடைய லிக்விடிட்டி பிளாக். ஓகேவா, எஃப்இஜியோட நம்ம மார்க் பண்ணுவோம் லிக்விடிட்டி பிளாக். ப்ரைஸ் பாருங்க அழகாக அந்த லிக்விடிட்டி பிளாக் எடுத்துச்சு. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த கன்சல்டேஷன் லோவாக தான் இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் வந்து நம்ம கவுண்டர் ட்ரேடில் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரைஸ் மேலே தான் இந்த ஹை எடுத்ததுக்கப்புறம் தான் செல் ட்ரேட் பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கொடுக்கவும் ஓகே, இந்த இடத்துல ட்ரேட் வந்து இந்த லோ வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணும். ஓகேவா, இந்த இடத்துல செல் ட்ரேட் போஸ்ட் பண்ணும் இந்த எஃப்இஜியோட. இந்த இடம் இதான் நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கணும், இதுதான் நம்மளோட இதாக. ஓகேவா, இதுல இருந்து ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம இந்த இதை மார்க் பண்ணோம். இதே பாருங்க கிட்டத்தட்ட 1:4.72 சம்திங் இஸ் டு ரிவர்ட். ப்ரைஸ் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அக்ரெசிவாக கீழே போச்சு. கீழே போனோன்னே என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த லோ எடுத்தோடனே நாங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து பிரேக் இன் மாற்றியாச்சு. மாற்றதுக்கப்புறம் வெயிட் பண்ணோம். ஏன்னா கீழே தான் ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல தான் கன்சல்டேஷன் இருக்குது. சரி ப்ரைஸ் ஒன்று இந்த லோ எடுக்கணும், இல்லைன்னா அதுக்கு அடுத்தடுத்த லோ எடுக்கணும்னு வெயிட் பண்ணோம். ப்ரைஸ் எப்போ இந்த லோவர் எக்ஸ்போர்ட் பண்ணிச்சோம், இந்த லோ எக்ஸ்பெக்டட் டு இந்த லோ, ஸோ ப்ரைஸ் வந்து கீழே தான் வரப்போகுதுங்கிறத முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணிட்டு இந்த லோ வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் டார்கெட் பண்ணோம் ப்ரைஸ். இதே பாருங்கள் 1:8. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய ஷார்ட் டேர்மாக இருந்த லோ. அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஃபர்தராக நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம் டார்கெட் இங்கே தான். இதே பாருங்கள் கிட்டத்தட்ட 1:15 கிட்ட உங்களுக்கு வந்துருக்கு. இதுதான் நம்மளுடைய ட்ரேட் செட்டப்பு. இங்கே என்ட்ரிக்கு மட்டும் தான் நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் போயிருப்போம். நம்ம செட் பண்ண ட்ரேட் எங்கே பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் ஒன்று இந்த இடத்துல பிஓஸ் நின்றுச்சு, இந்த இடம் ட்ராப் ஏரியாவாக இருந்திருக்கும். அதனால தான் ப்ரைஸ் லோயர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ரியாக்ட் ஆகி மேலே போச்சு. ஃபர்தராக டவுன் கீழே வந்து லிக்விட் பிளாக் எடுத்துகிட்டு இப்போ ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, இப்போ என்னுடைய அடுத்து ஃபர்தராக ப்ரைஸ் எங்கே போகும்னு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல லிக்விட் பிளாக் எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போயிட்டு திருப்பியும் கீழே வந்துட்டு திருப்பியும் ஃபர்தராக இந்த இடத்துல ட்ராப் ஏரியாவை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஃபர்தராக இப்படி போகுங்கிறது தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பார்க்கலாம் ப்ரைஸ் எங்கே போகுது என்ன பண்ணுங்கிறத. ஓகேவா, இதுதான் இந்த ட்ரேடோட வீடியோ. இது திரும்பி திரும்பி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.